வணக்கம். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இலங்கை தன்னுடைய ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்குகின்ற நிலையில் நாட்டில் அடிப்படை சுதந்திரம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாக நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. முக்கியமாக மிக ஆழமான ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழுந்த இலங்கை தன்னுடைய முதலாவது தேர்தலை எதிர்வருகின்ற நாட்களில் சந்திக்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நாட்டில் மனித உரிமை சார்ந்த விடயங்களை சீர்திருத்தம் செய்வதாக உறுதியளித்த இலங்கை தற்போது வரைக்கும் அதில் எந்தவித முன்னேற்றத்தையும் எட்டவில்லை என்பதை குறிப்பிட்டது மட்டும் கிடையாமல் 2023ஆம் ஆண்டு முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய சட்டங்கள், புதிய யாப்புகளின் அடிப்படையில் இலங்கையில் காவல்துறைக்கு படையினருக்கான அதிகாரம் என்பது பன்முகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. முக்கியமாக கருத்து சுதந்திரம், கருத்து சார்ந்த விடயங்களை வெளிப்படுத்துவதற்கான உரிமை என்பது தொடர்ந்தும் அரசாங்கத்தினால் மறுக்கப்பட்டு வருகின்ற விடயத்தையும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியது மட்டுமில்லாமல் அரசாங்கம் அதன் அதிகாரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையும், ஊடகங்களுக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்கள், ஊடகங்களுக்கும் கருத்து சுதந்திரம் சார்ந்த விடயங்கள் மறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயத்தையும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையகத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கை நாடானது ஒரு முக்கியமான தேர்தலை எதிர்நோக்குகின்ற நிலையில் இந்த விடயங்கள் அனைத்தும் தங்களுக்கு கவலையை அளிப்பதாக இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச மனப்பூர்வமாக நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக களமிறக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமுகே அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் தங்களை அனுப்பி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க சொல்கிறார் என்ற அளவுக்கு கருத்துக்களை சொன்னது மட்டும் கிடையாமல் நாமல் ராஜபக்ச களமிறங்குவதற்கான சரியான நேரம் இது கிடையாது என்று மஹிந்த ராஜபக்சவுக்கு தெரிந்திருக்கின்ற விடயத்தையும், ஆனால் நாமல் அவர்களின் காட்டமான கருத்துக்களுக்கு பிற்பாடு அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் மஹிந்தானந்த அழுத்கமுகே அவர்கள் சொன்னதோடு ராஜபக்ச குடும்பமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில மஹிந்த ராஜபக்சவின் மனசாட்சியே ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என்பதாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் கண்டிப்பாக இந்த விடயம் என்பது பொதுஜன பெரமுனவுக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக நாட்டின் உன்னத சட்டத்தை நீதியமைச்சர் என்ற ரீதியில் அவர் மீறியதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதை குறிப்பிட்ட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனாதிபதி நடத்தாமல் விட்டது என்பது மக்களின் அடிப்படை உரிமையை மீறுவதாகவும் நாட்டின் சட்டத்தை மீறுவதாகவும் இது அமைந்திருக்கின்றது. எனவே இவர் மீது தகுந்த நடவடிக்கையை தாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு முன்னெடுப்போம் என்ற விடயத்தை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறுபவர்களுக்கு தங்களுடைய ஆட்சியில கண்டிப்பான தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அரசு லத்திரனியல் ஊடகம் மூலமாக எதிர்வரும் 6ஆம் தேதி வரைக்கும் இலவசமாக பிரச்சாரங்கள் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தேர்தல் அலுவலகத்தில் இடம்பெற்ற வாக்கெடுப்பை தொடர்ந்து இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இந்த ஆண்டு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் களமிறங்குகிறார்கள். எனவே இந்த 39 வேட்பாளர்கள் சார்பாகவும் 39 பிரதிநிதிகள் அரசு லத்திரனியல் ஊடகங்கள் ஊடாக பிரச்சாரத்தில் ஈடுபட முடியும் என்று அறிவித்ததோடு நின்று விடாமல் ஒரு வேட்பாளருக்கு தேசிய வானொலியிலும் தேசிய தொலைக்காட்சியிலும் தலா 15 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் 3 முறைகள் 3 சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக இலவசமாக வழங்கப்படும் என்ற விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் பிரைவேட் லிமிடெட் யுனைடெட் பெட்ரோலியம் லங்கா நிறுவனத்தின் கீழ் 2024 ஆகஸ்ட் 28ஆம் தேதியில இருந்து இலங்கையில நடைமுறைக்கு வர இருக்கிறது. முக்கியமாக இதற்காக எரிபொருள் தாங்கிய கப்பல் என்பது இலங்கையை வந்தடைந்திருக்கிறது. தற்போது இறக்குவதற்கான பணிகள் என்பது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனத்தின் மூலமாக 20 நிரப்பு நிலையங்கள் வழியாக எரிபொருள் விநியோகம் செய்யப்பட இருக்கிறது இலங்கையில். முக்கியமாக யுனைடெட் பெட்ரோலியம் லங்கா பிரைவேட் நிறுவனம் என்பது இலங்கை சந்தையில் பெட்ரோலிய பொருட்களை வழங்குவதற்காக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சோடு ஒரு உடன்படிக்கையை ஜூலை மாதம் 4ஆம் தேதி மேற்கொண்டிருந்தார்கள். எனவே இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முக்கியமாக இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சகம் நாடு முழுவதும்
முழுவதும் 150 நிரப்பு நிலையங்களை இலக்காக கொண்டு எரிபொருளை விநியோகம் செய்வதற்காக இந்த யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனத்துக்கு அனுமதியை வழங்கியிருப்பதாக அறிய முடிகிறது. இந்த நிலையில 50 புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை உருவாக்குவதற்கு இந்த நிறுவனத்துக்கு உரிமை இருக்கின்றது. ஜெர்மனியில சட்டவிரோதமாக நுழைந்து புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் பெடரல் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக ஜெர்மனியின் பெடரல் குற்றவியல் போலீஸ் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றின் மூலமாக 2023 ஆண்டுல மட்டும் ஜெர்மனிக்கு சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக 2,66,224 பேர் சட்டவிரோதமாக ஜெர்மனுக்குள்ள உள்நுழைந்திருப்பதாக இந்த அறிக்கையில கூறப்படுகிறது. தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக சொல்லப்படுவது மட்டும் கிடையாமல் இது 2022 ஆண்டு ஒப்பிடுகின்ற நேரம் 33% அதிகரிப்பை சந்தித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். முக்கியமாக இதுல பல பேர் தங்களிடம் பிடிபட்டதாகவும் போலீசார்களுடைய தரவுகள் இருக்கிறது. இவை தவிர்ந்த மொத்தமாக இது ஜெர்மன்ல மட்டும் கிடையாமல் மொத்தமாக ஐரோப்பாவுக்குள்ள மட்டும் இந்த ஆண்டுல 3,80,200 பேர் சட்டவிரோதமாக உள்நுழைந்திருப்பதாக ஐரோப்பிய எல்லை மற்றும் கடலோர கடற்படை முகவர் தெரிவித்திருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. உலகில் 2வது பாரிய வைரம் என்பது தென்னாப்பிரிக்காவின் போஸ்ட்வனாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவை சேர்ந்த லுஹாரா டைமண்ட் கப் என்ற நிறுவனத்தினால போஸ்ட்வனா தலைநகர்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் தான் இந்த ஹெய்ரா என்று சொல்லப்படுகின்ற சுரங்க பகுதியிலும் 2,492 கேரட் வைரம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 1905 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட 3,106 கேரட் கலினா என்று சொல்லப்படுகின்ற வைரத்துக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய வைரமாக இந்த வைரம் பார்க்கப்படுகிறது. 2019 ஆண்டு இதே சுரங்கத்தில 1,758 கேரட்டிலான செவாலா என்று சொல்லப்படுகின்ற வைரம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து அந்த வைரம் பிரான்சில் இருக்கக்கூடிய ஒரு வைர நிறுவனத்துக்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் எவ்வளவுக்கு விற்பனை செய்யப்பட்டது என்று இப்போது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை, அதனுடைய விலை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் 2017 ஆண்டை பொறுத்தவரையில 1,111 கேரட்டிலான ஒரு வைரம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வைரத்தை பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு நகை கடைக்கு விற்பனை செய்திருப்பார்கள். இலங்கை ரூபாவை பொறுத்தவரையில் 444 கோடிகளுக்கு இந்த வைரம் வாங்கப்பட்டதாக புள்ளிவிவரங்கள் மூலமாக அறிய முடிகிறது. முக்கியமாக போஸ்ட்வனாவை பொறுத்தவரையில் உலகிலேயே மிக அதிகமான வைர உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் உலகத்தை பொறுத்தவரையில் 20% வைரம் இங்கு கண்டுபிடிக்கப்படுவதாகவும் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அறிய முடிகின்றது. பிரபல சமூக வலைத்தளங்களில் ஒன்றாக இருக்கின்ற வாட்ஸ்அப்ல புதிய புதிய வசதிகளை அந்த நிறுவனம் அறிமுகப்படுத்துவது வழமை. தற்போது பல வாடிக்கையாளர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் புதிய வசதி ஒன்றை கொண்டு வர இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த ஆங்கில குரல் பதிவுகளில் வருகின்ற குறுஞ்செய்திகளை எழுத்து வடிவுக்கு மாற்றுவதற்கான வசதி கொண்டு வரப்படுகிறது. முக்கியமாக இந்த 3ஆம் தரப்பு செயலிகளை பயன்படுத்தாமல் வாட்ஸ்அப் மூலமாகவே இந்த வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த அப்டேட் கொண்டு வரப்படுகின்றது.